ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல். இந்த ஒன்று மட்டும் இருந்தால் போதும், உங்கள் வீட்டு பாத்ரூம் 24 மணி நேரம் நல்ல நறுமணமாகவே இருக்கும். அது எப்படி அப்படிங்கிறத இன்றைக்கான இந்த டிப்ஸில் சொல்லியிருக்கிறேன். இது கூடவே அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸுகளும் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட்டு டிப்பு, இந்த மாதிரி ஆயில் பாட்டில் எல்லார் வீட்லேயுமே யூஸ் பண்ணுவோம். ஆயில் காலியானதுமே பாட்டிலை நல்லா சோப்பு தேய்ச்சி க்ளீன் பண்ணுவோம். என்ன தான் சோப்பு தேய்ச்சி க்ளீன் பண்ணி எடுத்தாலுமே அந்த ஆயில் கரை அடியில் இந்த மாதிரி கரை படிஞ்சு போயிருக்கும். அது போகவே போகாது. நம்ம என்ன தான் வாஷ் பண்ணி எடுத்தாலும் அந்த கரையை எப்படி ரொம்ப சிம்பிளாக க்ளீன் பண்ணி எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். என்னோடய பாட்டிலும் ரொம்ப வலுவழுப்பாக கீழே படிஞ்சு போய் அப்படியே கருப்பாக இருக்குது. இதை நம்ம ரொம்ப சிம்பிளாக க்ளீன் பண்ணலாம். இதுக்கு கொஞ்சமாக அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் ரேஷன் கடையில் கொடுக்குற அந்த அரிசியை கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் இந்த பாட்டிலுக்குள்ள சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கலாம். வினிகர் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. சோடா உப்பும் இல்லை அப்படின்னா லெமன் கூட சேர்த்துக்கலாம். வினிகர் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா சூடான வெந்நீர் சேர்த்துக்கலாம். நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும். வெந்நீர் சேர்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சமாக நம்ம பாத்திரம் தேய்க்கிற லிக்விடு, எந்த லிக்விடாக இருந்தாலும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. லிக்விடு இல்லை அப்படின்னா சோப்பு பவுடர் கூட சேர்த்துக்கலாம். பாட்டிலை இந்த மாதிரி நல்லா குலுக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குலுக்கி எடுக்கும்போது அந்த அடியில் படிஞ்சிருக்க அந்த ஆயிலோட கரை எல்லாமே போயிடும். நம்ம அரிசி போட்டிருக்கிறதுனால அது நல்லா நமக்கு க்ளீன் பண்ணி கொடுத்துரும். பாட்டிலை குலுக்கிக்கிட்டே நான் அடி பகுதியில் காட்டுதேன் அந்த ஆயில் கரை எவ்வளோ அழகாக போயிருக்குதுன்னு. இப்போ சிங்கில் இதை நம்ம ஊற்றிக்கலாம். சிங்கில் அப்படியே கொண்டு ஊற்றிட்டோம் அப்படின்னா நம்ம அரிசி சேர்த்துருக்கிறதுனால அரிசி அந்த சிங்கில் போய் அடைச்சிக்கும். அதனால் யூஸ் பண்ணிவிட்டு வேஸ்ட்டுன்னு தூக்கி வச்சிருக்க இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் இருந்தால் எடுத்துக்கோங்க. அதை அந்த ஹோலில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பாட்டிலாம் நல்லா குலுக்கிட்டு ஊற்றுனீங்க அப்படின்னா பாட்டிலில் இருக்க அரிசி எல்லாம் ஸ்க்ரப்பர்லேயே மாட்டிக்கும். அப்படியே அரிசியை கொண்டு போய் நம்ம தூர போட்டுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா கிச்சன் சிங்கில் அடைப்பே வராது. நமக்கு தண்ணி நல்லாவே போகும். இப்போ பாட்டிலை நல்லா அலசி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அலசி எடுத்துட்டு கொஞ்சமாக பாத்திரம் தேய்க்கிற லிக்விடை ஸ்க்ரப்பரில் சேர்த்துட்டு பாட்டிலை தேய்ச்சி எடுத்தோம் அப்படின்னா பாட்டில் நம்ம கடையில் எப்படி புதுசாக வாங்கினோமோ அந்த மாதிரி புதுசு மாதிரியே இருக்கும். இந்த மெத்தடில் ஆயில் பாட்டிலை நீங்கள் க்ளீன் பண்ணினீங்க அப்படின்னா அடியில் தங்கி இருக்க அந்த ஆயில் கரை எதுவுமே இருக்காது. பாட்டிலில் அந்த வலுவழுப்பு தன்மையும் இருக்காது. இந்த மாதிரி நீங்களும் ஆயில் பாட்டிலை க்ளீன் பண்ணி பாருங்க. ஆயில் கரையே இருக்காது. இது எந்த ஒரு கிளாஸ் பாட்டிலுக்காக இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆயில் பாட்டிலை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். எவ்வளோ நல்லா புதுசு மாதிரி பளிச்சின்னு இருக்குதுன்னு பாருங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு சிசரில் ஷார்ப்னர் இல்லை அப்படின்னா சிசர் கட் பண்ணாது. அந்த மாதிரி சிசர் கட் பண்ண மாட்டேங்குது அப்படின்னா உப்பு ஜார் எடுத்துக்கோங்க. இந்த உப்பு ஜாரில் உப்பில் இந்த மாதிரி சிசரை கட் பண்ணி எடுங்க. உப்பை இந்த மாதிரி செய்யும் போது சிசர் நல்லா ஷார்ப்பாயிரும். இதை ஒரு 20 டைம் நம்ம செஞ்சாலே போதும். நம்மளோட சிசர் நல்லா ஷார்ப்பாயிரும். உப்பு இந்த மாதிரி ஜாரில் போட்டு வச்சுருப்போம். கல் உப்பு, பொடி உப்பு, இதெல்லாம் உப்புல இருந்து நீர் கோர்த்து ஒரு மாதிரி தண்ணி மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சிரட்டை ஓடு தான் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன துண்டு. இதை உப்புல போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா உப்புல இருந்து நீர் வரவே வராது. உப்பு நல்லா உதிரியாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கத்தியை ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா கத்தி துரு பிடிச்சி போய் இருக்கும். அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நம்ம ஊருக்கு எங்கேயும் போகிறோம், ஒரு கத்தியை நம்ம யூஸ் பண்ணாமல் ரொம்ப நாளைக்கு வைக்க போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி அலுமினிய ஃபாயில் எடுத்துக்கோங்க. இந்த கத்தியில் இந்த மாதிரி அலுமினிய ஃபாயிலை நல்லா சுற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா கத்தியில் துரு பிடிக்கவே பிடிக்காது. கத்தி நல்லா ஷார்ப்பாகவும் இருக்கும். அலுமினிய ஃபாயில் சுற்றி வைக்கிறதுனால கத்தி நல்லா சைனிங்காகவும் இருக்கும். நீங்கள் எங்கேயும் ஊருக்கு எங்கேயும் போகிறீங்க அப்படின்னா கத்தியை இந்த மாதிரி அலுமினிய ஃபாயில் சுற்றி பாருங்கள். கத்தி துரு பிடிக்கவே பிடிக்காது. கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஒரு வேஸ்டான பாக்ஸ் எடுத்துக்கலாம். இதில் 2 நாப்தலின் பால், அதாவது பாச்சாங்குருண்டை சொல்லுவோம்ல, அதுதான். இந்த ரெண்டையும் நல்லா பவுடர் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸில் சேர்த்துக்கலாம். இந்த பாச்சாங்குருண்டையை இந்த மாதிரி பேப்பரில் வச்சுட்டு பேப்பரை மடிச்சுட்டு ஒரு இடிக்கல் வச்சு தட்டுனீங்க அப்படின்னா நல்லா பவுடராக கிடச்சிரும். இப்போ இதை இந்த பாக்ஸில் சேர்த்துக்கலாம். இது ஒரு நல்ல மனம் கொடுக்கும். அதேமாரி கரப்பாம்பூச்சும் இந்த ஸ்மெல்லுக்கு வரவே வராது. தட்டி எடுத்துட்டேன். இப்போ இந்த பாக்ஸில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 5 கற்பூரம் எடுத்திருக்கேன். கற்பூர ஸ்மெல் ரொம்பவே நல்லா இருக்கும். ஒரு தெய்வீக மனமும் கொடுக்கும். இந்த கற்பூர மணத்துக்கு ஈ கொசு எதுவுமே வராது. இப்போ இதையும் இந்த பேப்பரில் சேர்த்துட்டு நல்லா தட்டி பவுட்ரு மாதிரி எடுத்துக்கலாம்.
தட்டி பவுடர் மாதிரி எடுத்தாச்சு இந்த பாக்ஸில் சேர்த்துக்கலாம். இந்த பாச்சாங் உருண்டையும் கற்பூரமும் ரெண்டும் சேரும்போது ஒரு நல்ல வாசனையை கொடுக்கும். இந்த வாசனைக்கு எந்த ஒரு புழு பூச்சியும் வராது. அதே மாதிரி கரப்பாம்பூச்சி, ஈ, கொசு இதுவுமே வரவே வராது. கலருக்காக கொஞ்சமாக கேசரி பவுடர் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கலர் வேண்டாம் அப்படின்னா ஒயிட் கலர்லேயே நம்ம செஞ்சுக்கலாம். இது கூடவே வீட்டில் செண்டு எதுவும் இருந்ததுன்னா அதை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும். கம்ஃபர்ட் எடுத்திருக்கேன். கம்ஃபர்ட் கொஞ்சமாக இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். கம்ஃபர்ட்டுக்கு பதில் ஷாம்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே க்ளூவும் சேர்த்துக்கலாம். க்ளூ சேர்க்கும்போது நல்லா இறுகி கிடைக்கும். நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்க்கணும் தேவையில்லை. நமக்கு நல்லா இறுகி கிடைக்கணும். அந்த அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். இப்போ இதெல்லாம் சேர்த்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். திக்கான பதத்தில் இருக்கணும். நம்ம கலர் சேர்த்துருக்கிறதுனால பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருளுமே சேர்ந்து ஒரு நல்ல மணமாக இருக்கும். 24 மணி நேரமும் நல்ல ஒரு வாசனையோடைய இருக்கும். இதை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேப்பர் கப்பில் இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பேப்பர் கப்பில் எடுத்து வச்சுட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இதை சமப்படுத்தி விட்டுக்கலாம். இது ஒரு நாள் ஃபுல்லாக காயணும். அப்போ தான் நமக்கு நல்லா செட் ஆகி கிடைக்கும். சமப்படுத்தி எடுத்தாச்சு. ஈரப்பதமாக தான் இருக்கும். இது நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் இதை நம்ம பார்க்கலாம். சோப்பு எடுத்துகிட்டு இந்த சோப்பு கவரை தூக்கி தூர போட்டுருவோம். அந்த கவர் தான் எடுத்துருக்கிறேன். மேலே இருக்கிற அந்த 4 பக்கமும் இருக்கிற அந்த மடிக்கிற பகுதியை கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு சோப்பு பாக்ஸில் இந்த மாதிரி பாதி அளவு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வீடியோவில் காட்டுற மாதிரி. இது எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ரெடி பண்ணி வச்சுருக்க ஓடனில இதில் எடுத்து வைக்க போகிறோம். இந்த சோப்பு கவரை தொங்க விடுறதுக்காக இந்த சோப்பு கவரில் ஒரு ஹோல் போட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆணி இருக்கோ அந்த அளவுக்கு ஒரு ஹோல் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சிசரு ஒரு கம்பியை வச்சு போட்டிங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த ஓடனில் நல்லா காஞ்சிருச்சுது. இது ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா காயணும். அப்போ தான் நமக்கு நல்லா செட் ஆகி கிடைக்கும். இப்போ ஒரு சிசர் வச்சுட்டு இந்த பேப்பர் கப்பை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு கையில் வந்துடும். பாருங்கள், நமக்கு நல்ல ஒரு வாசனை உள்ள ஓடனில் ரெடி ஆயிருச்சுது. இதுவே கடையில் வாங்கணும் அப்படின்னா அதிக காசு கொடுத்து வாங்கணும். இதுக்கு நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்மளே ரெடி பண்ணிடலாம். இது 1 மாதத்துக்கு நல்ல வாசனையாக இருக்கும். 1 மாதத்துக்கு பிறகு இதில் கொஞ்சமாக பர்ஃப்யூம் மட்டும் அடித்து விட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் மறுபடியும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல மணமாக இருக்கும். இந்த மாதிரி பாக்ஸ் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நெட் கவர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை பாத்ரூமில் கொண்டு மாட்டி வச்சிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு நறுமணமாக இருக்கும். பாத்ரூம் 24 மணி நேரமும் நல்ல வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்ல வாசனையாக இருக்கும். கடையில் அதிகமாக காசு கொடுத்து வாங்கவே மாட்டீங்க. வீட்டிலையே ரெடி பண்ணிடுவீங்க. 24 மணி நேரமும் நம்ம பாத்ரூம் நல்ல வாசனையாக இருக்கும். இன்றைக்கான இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் நிறைய இருக்குது. நம்ம சேனலை விசிட் பண்ணாதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கான இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.